டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது. 13 இன்னுயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தீவிரவாதிகளுடைய கை இதில் இருக்குமோ அப்படிங்கிற கோணத்தில் தீவிரமாக இதனுடைய ஆய்வுகள், விசாரணைகள் எல்லாம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இதனுடைய பின்னணியில் நமக்கு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. நாம் இன்னும் பாதுகாப்பில்லாத ஒரு நாட்டில் இருக்கிறோமா? தீவிரவாதம் முற்றிலும் நம்முடைய நாட்டு எல்லைக்கு அந்த பக்கம் தூக்கி எறியப்படவில்லையா? இதை முறியடிப்பதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோமா? உலக நாடுகள் இந்த கார் குண்டுவெடிப்பினுடைய பின்னணியில் நம்மை எப்படியாக பார்க்க போகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம நாட்டோட அரசாங்கத்தோட துணை நிற்பதுதான் ஒரு உன்னதமான செயல்பாடாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்கு இதில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளை தவிர்க்க முடியவில்லை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசணும். நாட்டிலேயே அதிமுக்கியமான பாதுகாப்பு மிக்க பகுதி செங்கோட்டை. அந்த செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய லால் கிலா பகுதியில் இந்த கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. இந்த பகுதியிலேருந்து பிரதமருடைய வீட்டிற்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தான் தொலைவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கார் குண்டு வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னால் இந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதனை பண்ண டெல்லி காவல்துறையினர் சொல்கிறது 3 மணி நேரமாக இந்த கார் அந்த பகுதியிலே சுற்றி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த காரை உமர் ரசீது அப்படிங்கிற ஒரு நபர் ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு மருத்துவர். இவருக்கும் தீவிரவாத செயலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இவருக்கு பின்னால் யார் இருக்காங்க? மூளையாக இவர்தான் செயல்பட்டாரா இந்த குண்டு வெடிப்பில் அப்படிங்கிற கோணத்தில் பல்வேறு விசாரணைகள் போயிட்டுருக்கு. இந்த உமர் ரசீத் காஷ்மீர் மாநிலத்தினுடைய புல்வாமாவை சார்ந்தவர். இப்போ ரசீத்தினுடைய அம்மாவை கஸ்டடியில் காவல்துறை எடுத்து அவங்களுடைய டிஎன்ஏயை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. உடல் பாகங்கள் சிதறி விழுந்திருக்கு. அதுலேருந்து எடுத்து இந்த காரில் உமர் ரசீத் இருந்தாரா, இவர் தானா இந்த காரை ஓட்டுனது, இந்த தாயினுடைய மகன் தானா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்துவாங்க. இதில் இந்த காரு ஏற்கனவே ஹரியானா மாநிலத்திலேருந்து இவருக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது, வாங்கியிருக்கிறாரு. தாரிக் அப்படிங்கிறவர் தான் இந்த காரை விற்பனை பண்ணியிருக்கிறார். அப்போ இதற்கு முன்னாலே காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த சிலர் இங்கே சதித்திட்டங்களில் குண்டு வெடிப்புகளில் ஈடுபட போகிறாங்க, அவர்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத உளவுத்துறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதனுடைய அடிப்படையில் கடந்த ஒரு வார காலமாக பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அந்த செய்திகள் எல்லாம் வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2900 கிலோகிராம் அளவிலான வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக காஷ்மீர், ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த காவல்துறையினர் ஒரு டீமா செயல்பட்டு இதுல விசாரணை நடத்திட்டு வராங்க. பலரையும் கைது செய்திருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்துல ஆசாத் சுஹைல், இன்னொருத்தர் அகமது சமீத் அப்படிங்கிற மருத்துவர், இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இவர்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இவர்கள் ஆழ்கடத்தல், பணக்கடத்தல் இப்படிங்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்கள்ட்டேருந்து இந்த விசாரணை தொடருது. விசாரணை தொடரும்போது சங்கிலியாக அங்கங்கே இவர்களை சார்ந்த நபர்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அப்படி பல இடங்கள்லையும் இவங்க பலரையும் கைது செய்கிறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க. காஷ்மீரை சார்ந்த ஒரு மருத்துவர் ஆதில் அகமது ரத்தர் அப்படிங்கிறவர், அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரு. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவரை தொடர்ந்து இவருடைய காதலி ஷாகின் அப்படிங்கிறவரை கைது செய்கிறாங்க. அவங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல்பலாங்கிற மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு மருத்துவர். எப்படி இந்த மருத்துவர்கள் எல்லாம், உயிரை பாதுகாக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம்
இந்த தீவிரவாத செயல்களுக்குள்ளால சம்பவங்களுக்குள்ளால வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு வெறுப்பு அவர்கள்ட்ட திட்டமிட்டு புகுத்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. தீவிரவாதத்திற்கு இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது இல்லை, இந்த மொழி நிறம் இதெல்லாமே தேவையில்லை. அப்படி தான் இவங்களை கைது செய்கிறாங்க. இவங்கள்ட்ட பல்வேறு விதமான ஆயுதங்கள், துப்பாக்கிகள் இதெல்லாமே பறிமுதல் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க காவல்துறையினர்கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. இந்த விசாரணை தீவிரமாக போகும்போது நாளைக்கு தான் தெரியக்கூடும் இதில் இல்லை வேற என்னென்ன இது இருந்தது அப்படிங்கிறது. ஹரியானா மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு மருத்துவர் முஜம்மில் சகில் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் கிடைக்குது. அவர் தீவிரவாதிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் ஹரியானாவில் வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் பரிசோதனை பண்ணும்போது 250 கிலோகிராமுக்கும் அதிகமான அந்த வெடிமருந்துகள் கிடைக்குது. அது மாதிரி 20 டைமர்கள், இந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறதுக்கான டைமர்கள், AK-47, சைனா நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட சில துப்பாக்கிகள், இப்படி பல இதுகளும் கிடைக்குது. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இன்னொரு இடத்துல வீடு ஒன்று வாங்கி போட்டிருக்கிறாரு, வாடகைக்கு வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது அங்கேயும் இது மாதிரி சில வெடிப்பொருட்கள் கிடைக்குது. இவர்கள்ட்ட தீவிரமாக விசாரணை நடத்துத போது தான் இவங்க டெல்லியினுடைய ஆசாத் மண்டி, அது மாதிரி லக்னோ RSS அலுவலகம், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இதையெல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு, வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைக்குது. அப்போ ஏற்கனவே இப்படிப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிறது உறுதியான பிறகு கூட ஏன் இது தடுத்து நிறுத்தப்படலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இப்போ இந்த கார் குண்டு வெடிப்பில் இவங்க சொல்லக்கூடிய உமர் ரசீது கூட இந்த நபர்களுடைய தொடர்பில் இருந்திருக்கக்கூடும். தன்னுடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டதுனால அந்த விசாரணை வளையம் தன்னை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த செயலை அவர் செய்தாரா, பிந்தி செய்ய வேண்டிய செயலை இப்பவே பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. இதுவுமே உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தான். பத்திரிகையில் வந்த காவல்துறையினர் சொன்ன செய்திகளுடைய அடிப்படையில் தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே நம்ம பேசியிருக்கோம். இன்னும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. உண்மைகள் இனிதான் வெளிவரும். சமீபத்தில் ஏற்கனவே நமக்கு புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதிலேயே நம்ம கோட்டை விட்டோம். காஷ்மீர் இனி பாதுகாப்பான இடம், இங்கே சுற்றுலா பயணிகள் வரலாம் அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகம் தான் சொன்னது. ஆனால் அதற்கு பிறகு உயிர்களை அங்கே இழந்தோம். இப்போ மறுபடியும் இந்த கார் குண்டு வெடிப்பு. அப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், வரிசையாகவே இந்த குண்டு வெடிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்திய அரசாங்கம், உளவுத்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், பாதுகாப்பு அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இதில் எழுது. பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினோம், அது வேற விஷயம், அது இராணுவ தாக்குதல். ஆனால் ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள நடக்காமல், தீவிரவாத தாக்குதல் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய வேலை. இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் இதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதுவும் இந்த ஒரு வார காலமாக இத்தனை கைதுகள் நடந்திருக்கு, ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் சொல்லுது, காவல்துறையினர் சொல்கிறாங்க. அப்போது பாதுகாப்பு மிக்க டெல்லியினுடைய செங்கோட்டை அருகில் ஒரு வாகனம் 3 மணி நேரம் சுற்றிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதை கவனிக்காமல் போனது யார், இங்கே கோட்டை விட்டது யார் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதில் 13 உயிர்கள் போயிருக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பாதுகாப்பே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்தியாவில் போனால் நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடும். இதன் நிமித்தமாக இங்கே இருக்கக்கூடிய அரசு இந்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையையும், இந்தியாவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையும் செய்யணும். ஆனால் அதை எல்லாமே செய்யலை. இந்த நேரத்தில் நம்ம வேற ஏதாவது பேசினா அரசியல் பேசுகிற மாதிரி ஆகிப்போகும்.
ஆனாலும் பேசாமல் இருக்க முடியலை. அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் சிதைச்சு தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதிலேயே முழு நேரமாக மூழ்கி இருக்கிறாங்க. அந்த திட்டமிடுதல்களில் குறியாக இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. இந்தியாவினுடைய பாதுகாப்பு நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. உலக அளவில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம்னு சொல்லி நம்ம தான் மார்தட்டிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் பட்டினியும் பசியோடையும் மக்கள் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. அதுதான் இந்தியாவினுடைய உண்மையான முகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எவ்வளவு விமர்சனங்கள் சொன்னாலும் இந்த தருணத்தில் இந்திய அரசாங்கத்தோடு நம்ம துணை நிற்கணும். அதுதான் உண்மையான விஷயம். தொடர்ந்து பார்ப்போம். இந்த விசாரணையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சந்திப்போம். இன்னொரு காணொலியில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.